ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆமாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இது ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தான். இந்த பட்டை பேர் பதிமுகம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டை இருக்குது. இது கேரளாவில் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்கங்க. நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, இது போட்டு கொதிக்க வச்ச தண்ணி தான் கொடுப்பாங்க. ஹோட்டலில் சாப்பிட போனாலும் இந்த தண்ணி தான் நமக்கு கொடுப்பாங்க. இதோடைய மரத்தில் இருந்து வர காம்பு, இலைகள், பூக்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பியூட்டி இதுக்காக க்ரீம்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. பிலிப்சன், சீனா இந்த மாதிரி நாடுங்களெல்லாம் இதை அதிக அளவு யூஸ் பண்ணுறாங்க. இதில் இருக்க இந்த பட்டை பேர் தான் பதிமுக பட்டைன்னு சொல்கிறது. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்றத நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இது போட்டு கொதிக்க வச்சு இந்த தண்ணியை நம்ம குடிக்கிறதுனால நம்மளோட பிளட்டு நல்ல ப்யூரிஃபை ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வராமல் இது நமக்கு கட்டுப்படுத்துது. கெட்ட கொழுப்புகளையும் கரைக்குது. இதை நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வர்றதுனால நல்ல எனர்ஜிட்டிக்கும் கொடுக்குது. மனசோர்வான நோய்களை கூட இது க்யூர் பண்ணுது. கல் இருக்கும் இல்லையா கிட்னியில், அந்த மாதிரி ஸ்டோன் ப்ராப்ளம் இதெல்லாம் வராமல் கூட இது நமக்கு தடுக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாத்துக்குமே இது தேவையான மினரல் சக்தியையும் கொடுக்குது. ஆமாங்க, இந்த பட்டையை கேரளாவில் தான் அதிக அளவு கிடைக்கிது. ஆனால் இங்கே நம்ம ஊரில் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குதுங்க. கண்டிப்பாக இதை குழந்தைங்கலேருந்து நீங்கள் வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். வாரத்தில் 2 நாள் குடிச்சிட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் வரலையே அப்படி சொல்லாதீங்க. இது ரெகுலராக குடிக்கலாம். இதுக்கு சுவை அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. நார்மல் நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வாங்கி கண்டிப்பாக நீங்கள் இதை குடிச்சு பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ வர்றது மழைக்காலம். ஸோ குழந்தைங்களுக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். ரெகுலராக நம்ம குடிக்கிற தண்ணியோட இதை போட்டு கொதிக்க வச்சுட்டு அப்படி நம்ம குடித்தாலே போதும். சரி வாங்க, இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த அளவு இந்த பட்டையை எடுத்துக்கிட்டாலே போதும். இங்கே பாருங்கள், இந்த அளவு இந்த பட்டை எடுத்துக்கிட்டால் போதும். இதில் நீங்கள் 2 லிட்டர் தண்ணி போடலாம். ஆனால் நான் இப்போது 1 லிட்டர் தண்ணி போடுறேன். இந்த மாதிரி 1 லிட்டர் தண்ணி போட்டுக்கோங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் இதில் பாதி போட்டாலே பாருங்கள், இவ்வளோ போட்டாலே போதும். இருந்தாலும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா 2 லிட்டர் தண்ணி இல்லை 3 லிட்டர் தண்ணி கூட நம்ம காய்ச்சி வச்சுக்கலாம். நார்மலாக நம்ம தண்ணி குடிப்போம் இல்லையா, அதே மாதிரி தாங்க இந்த தண்ணியை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வரலாம். 1 நாள் 2 நாள், வாரத்தில் 2 நாள்லாம் குடிச்சிட்டு என்னங்க ஒன்றுமே வித்தியாசமே காணுமே அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெகுலராக இந்த தண்ணியை கொடுங்க. இந்த மாதிரி தண்ணியை ஸ்டவ்வில் ஏற்றிடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சப்புறம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ரெட்டு கலரில், அதாவது பிங்க் கலரில் வருங்க. இது சுகரு, பிபி இது எல்லாமே கூட கண்ட்ரோல் பண்ணுது. வராமையும் நமக்கு தடுக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிங்காக அழகாக இருக்குது. இதை நீங்கள் ரெகுலராக நார்மல் தண்ணி குடிப்போம் இல்லையா, அந்த தண்ணி மாதிரி இதை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. ரொம்பவே ஹெல்த்திங்க. இப்போ வர்றது மழை காலம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக குடிங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ். தேங்க்யூ.